ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அழகர் வைப்ஸ். இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து ஒரு அழகான கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என் நெய்பரும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. செங்கல்பட்டுலேருந்து ஒரு 8 o'clockலாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாண்டுரங்கன் கோயிலை ரீச் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 2 hours ஆச்சு. வந்தவாசி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி கோயிலுக்கு நம்ம இன்றைக்கி போக போகிறோம். செங்கல்பட்டுலேயே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு தான் போனோம். ஆல்மோஸ்ட் கோயில்கிட்ட வந்தாச்சு. இந்த பாண்டுரங்கன் கோயில் பார்த்திங்கன்னா வந்தவாசி பக்கத்தில் இருக்கிற தென்னாங்கூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்குது, திருவண்ணாமலை மாவட்டம். இந்த கோவிலோட அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வெளியில் கோபுரத்தை பார்த்தா ஒரு ஸ்டைல், உள்ளே நுழைந்தா மண்டபங்கள் வேறு ஸ்டைல். வட இந்திய டச்சும் இருக்குது, நம்ம தென்னிந்திய ட்ரெடிஷ்னல் ஃபீலும் இருக்குது. ரெண்டையும் சேர்த்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயில் முழுக்க முழுக்க பக்தியால் உருவான கோயில். இந்த கோயிலுக்கு 1996 கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் பந்தரிபூரின்னு ஒரு புனித இடம் இருக்குது. அங்கே பாண்டுரங்கன் சுவாமி நின்ற கோலத்தில் இருப்பார். அதே மாதிரி இந்த கோவிலிலும் பாண்டுரங்கன் சுவாமி நின்ற கோலத்தில் தான் இருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துக்கு தென்னிந்திய பந்தரிபூரின்னு பேர் வந்தது. இந்த கோவிலை கட்டியவர் ஸ்ரீ ஹரிதாஸ் கிரி சுவாமிகள். அவர் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளின் சீடரும் ஆவார். இவர் ஸ்ரீ பாண்டுரங்கன் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். ஒரு நாள் தியானம் பண்ணும்போது பாண்டுரங்கன் சுவாமி அவருக்கு கனவில் தோன்றி இந்த பக்கம் ஒரு கோவில் கட்டுன்னு சொன்னதாக நம்பிக்கை. மூலவர் பாண்டுரங்கன் சுவாமி சுமார் 12 அடி உயரத்தில் அருள் பாலிக்கிறார். பாண்டுரங்கன் சுவாமியுடன் ருக்மணி தாயாரும் அருள் பாலிக்கிறார். தினமும் விதவிதமான அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் பாண்டுரங்கன் சுவாமி வேறு வேறு தோற்றத்தில் காட்சி தருகிறார். இந்த கண்ணாடி ஓவியங்களை பார்க்கும்போது ஒரு பக்தி ஃபீலிங் தானாக வரும். திருமாலோட கதைகள் எல்லாம் படமாக நம்ம முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. மன நிம்மதிக்காகவும் இந்த கண்ணாடி ஓவியங்களை மட்டும் பார்க்கவே இந்த கோவிலுக்கு வரலாம். மூலவர் பாண்டுரங்கன் சுவாமி ரொம்ப உயரமாக நின்ற கோலத்தில் கைகளை இடுப்பில் வச்ச மாதிரி, முகத்தில் ஒரு அமைதி, பார்த்தாலே மனம் லைட் ஆகிடும். கோயில் டைமிங் காலைல 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அப்புறம் சாயந்தரம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். இப்போ நம்ம தாமலா மரம் பற்றி பார்க்கலாம். இந்த தாமலா மரம் கிருஷ்ண பகவானோட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமான ஒரு மரம். புராணங்களில் சொல்கிறாங்க, கிருஷ்ணன் விளையாடிய இடங்களில், ராசலீலை நடந்த இடங்களில் தாமலா மரம் இருந்ததாகவும், அதனால்தான் இந்த மரம் திருமாலுக்கு ரொம்ப உகர்ந்த மரம்னு நம்புகிறாங்க. பாண்டுரங்கன் அப்படின்னா கிருஷ்ணனின் ஒரு வடிவம்தான். அதனால் கிருஷ்ணனோட தொடர்புள்ள தாமலா மரம் இந்த கோயிலுக்குள்ளே ரொம்ப புனிதமாக கருதப்படுகிறது. இந்த மரத்தை சுற்றும் போது மனசு அமைதி கிடைக்கும், வேண்டுதல்கள் நிறைவேறும்னு நம்புகிறாங்க. மூலவர் பாண்டுரங்கன் சுவாமி சாலா கிராம கல்லில் செய்யப்பட்ட சிலை. மூலவர் பாண்டுரங்கன் சுவாமியை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய கோயிலுக்கு போயிட்டு நிம்மதியாக ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா தாராளமாக ஸ்ரீ பாண்டுரங்கன் கோயிலுக்கு நம்ம போகலாம். இன்றைக்கி தென்னாங்கூரில் இருக்கிற பாண்டுரங்கன் கோயிலுக்கு வந்தது நல்ல ஒரு அனுபவம். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.